பூச்சியமாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டால் அந்த துஆ கையை உயர்த்தி நீங்க துஆ கேட்டால், ஒரு அடியான் கையை உயர்த்தி துஆ கேட்டால் அந்த கையை வெறுமையாக ஒன்றும் கொடுக்காம வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, கையை உயர்த்தி நாங்க துஆ கேட்பது என்பது ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஒழுங்குமுறை. அடுத்ததாக மூன்றாவது நான் இதை சொன்னேன். நாலாவதாக துஆ கேட்கிறேன். இப்ப கையை உயர்த்தி நீங்க துஆ கேட்கிறீங்க. இப்ப துஆ எப்படி ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு எது தெரியுமோ புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியலன்னா தமிழ்ல புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியுதா? அரபுல புகழுங்க. அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊ பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அதை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் புகழ்றது வேறு, பெயர்களை கொண்டு அழைக்கிறது அதுவும் வேற, ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். இதுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலாவிடம் நீங்க அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். புகழ்வது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், நீ இரக்கமுடையவன், யா அல்லாஹ் நீ கருணையுள்ளவன், யா அல்லாஹ் நீ கேட்பதை தருவன், யா அல்லாஹ் நீ வாக்கு மீறாதவன், யா அல்லாஹ் நீ தாயை விட இரக்கமுடையவன், யா அல்லாஹ் அன்பாளன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், யா அல்லாஹ் என்று வேண்டிய மட்டும் நீங்க அல்லாஹ் புகழுங்க. அல்லாஹ் புகழும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல, இந்த ஹதீஸ்ல உறுதியான விஷயங்கள் ஒவ்வொரு ஹதீஸா தனித்தனியாக நான் சொல்லிட்டு வர இல்லை, அதை சுருக்கத்தை சொல்றேன். ஸலவாத் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நீங்க அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி துஆ கேட்கிற ஒரு மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீ துஆ கேளுங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பதில் கொடுக்கப்படுவாய். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்ந்து என் மீது ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி நாங்க துஆவை ஆரம்பிக்கணும். அதே நேரம் அதிகமாக அல்லாஹ்வோட பெயர்களை சொல்லி சொல்லி கேட்கணும். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா. இப்படி அந்த துஆக்கள், இது ஒரு துஆ வருது அப்படி. அப்ப யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ். அல்லாஹ்வுடைய பெயர்கள். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர் ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பிர். இப்படி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல் காலிக் அல் பாரி அல் முஸவ்விர். அல்லாஹ் சொன்ன லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி யா ஜப்பார், யா அல்லாஹ், யா அஸீஸ், யா கஃபார் அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. அடிக்கடி யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம் கேளுங்க. சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ கேட்கணும். ஏன்னா இந்த துஆக்கள் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைகிறது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க அல்லாஹ்வோட பெயர்களை சொல்லி துஆ கேட்கிறோம். அடுத்ததாக நாங்க எங்கட துனியாவுக்கும் கேட்கணும், ஆகிரத்துக்கும் கேட்கணும். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களை முதன்மைப்படுத்தணும். குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிற துஆக்களை நம்ம முதன்மைப்படுத்தணும். அதை முதன்மைப்படுத்திட்டு நம்மட தேவைகளை கேட்கலாம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர் துஆஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். ரப்பனா குர்ஆன்ல வருதானே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, எல்லாருக்கும் தெரியும் அது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது தாயா அல்லாஹ், மறுமையிலே நல்லது தாயா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. எல்லாத்தையும் உள்ளடக்கிய துஆ. ரப்பனா எங்கட ரப்பே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது தாயா அல்லாஹ், இந்த உலகத்துல நல்ல ரிஸ்க தாயா அல்லாஹ், நல்ல மனை மக்களை தாயா அல்லாஹ், நல்ல ஈமத் தாயா அல்லாஹ், நல்ல ஈமான தாயா அல்லாஹ், உலகத்துல எது நல்லதோ எல்லாவற்றையும் தாயா அல்லாஹ், மறுமையில நல்லது யா அல்லாஹ், சொர்க்கத்தை தாயா அல்லாஹ்.
மறுமையில உன்னை பார்க்கிற இன்பத்தை தாயா அல்லாஹ், நரகத்துல வக்கீனா அஸாபன்னார், நரகத்துல எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அதே மாதிரி ரசூலுல்லாஹி கேட்ட அடிக்கடி கேட்ட துஆ, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டுபவனே என்னுடைய இதயத்தை இந்த தீனிலே உன்னுடைய மார்க்கத்திலே நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அடிக்கடி கேளுங்க, தீனுக்காக கேளுங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டுபவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய தீனிலே உறுதிப்படுத்தியா அல்லாஹ். ரசூல் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. ரசூல் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, உன்னோட நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், வத்துகா இறை உணர்வை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப யா அல்லாஹ், ஹராமா நீ தடுத்தவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்கிற பக்குவ நிலையை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் கினா பிறரிடம் இருந்து நான் தேவையற்றிருக்கிற அந்த செல்வ நிலையை கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழியை கேளுங்க. வத்துகா இறை உணர்வை கேளுங்க. வல் அஃபா பத்தினித்தனம், அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து விலகி இருக்கிற அந்த பேணுதல் பக்குவத்தை கேளுங்க. வல் கினா பிறரிடம் இருந்து தேவையற்றிருக்கிற அது போதும் என்ற உள்ளம் செல்வ நிலையை எனக்கு தாயா அல்லாஹ். ரசூல் அடிக்கடி கேட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்கணும், துஆவுல கேட்கணும். இது அரபுல பாடம் இல்லைன்னா தமிழ்ல கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய நீங்க தீன் விஷயத்தை கேளுங்க. யா அல்லாஹ், இந்த உலகத்துல நல்ல அகீதாவுல கொள்கையில வாழக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ், இஹ்லாஸோட வாழ்ற பாக்கியத்தா யா அல்லாஹ். நாங்க தீனுடைய விவகாரங்களை முதன்மைப்படுத்தின, அதான் அடிப்படை. ஒரு மனிதன் துனியாவுல எல்லாம் கிடைச்சி தீன் இல்லாம அகீதா இல்லாம போனா என்ன பிரயோசனம் இருக்குது? அப்ப எனவே நம்முடைய ஆகிராவுடைய விஷயங்களை முற்படுத்தணும். அதே மாதிரி உலகத்துல என்ன தேவை இருக்குதோ, என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனா பாவத்தையோ வரம்பு மீறுதலையோ அல்லது தீமையோ அல்லது ஹராத்துக்குள்ள போறதையோ குடும்ப உறவுகளை துண்டிக்கிறது இந்த மாதிரி யா அல்லாஹ் நான் ஒருவருக்கு கேடு நினைப்பது மாதிரி துஆக்கள் கேட்க கூடாது. அது 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 கேட்பதற்கு அனுமதி கிடையாது. நாங்க அப்படி கேட்க முடியாது. எங்கட விஷயத்துல யா அல்லாஹ் நல்லது தந்திரியா அல்லாஹ், நல்ல நல்ல முடிவை தந்திரியா அல்லாஹ், நல்ல முறையில வணங்குறதுக்கு உன்னை வணங்குறதுக்குரிய அந்த பக்குவ தந்திரியா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்க அதை கடைசி முட்டு புசிக்கக்கூடிய பாக்கை தந்திரியா அல்லாஹ், என் பிள்ளைகள் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், என் தாய் தந்தையை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவர்களுக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ். பெற்றோருக்கு அதிகமா துஆ கேட்கணும். எங்களுக்கு நாங்க துஆ கேட்கிறோம், அதே மாதிரி எங்களோட பெற்றோர்களுக்கு துஆ கேட்கணும். எப்பயும் துஆ கேட்கணும். ஏன்னா அவங்க தான் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி. ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்க துஆ கேளுங்க. ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி சகீரா, நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தாங்களோ, எப்படி இரக்கம் காட்டி என்ன வளர்த்தாங்களோ அது போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி யா அல்லாஹ். பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும். எங்கட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எங்கட வாப்பாட வாப்பா அம்மாட உம்மா இப்படி வாப்பாட உம்மா இப்படி எங்கட குடும்பங்கள் எல்லாருக்கும் துஆ கேளுங்க. விசாலமா கேளுங்க. எல்லாருக்கும் விசாலமா இருக்கிறது. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவர்களுக்கு அருள் செய்ய அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தை இந்த உலகத்துல ஐக்கியத்தை சமாதானத்தை உண்டாக்கி அல்லாஹ். துஆவை விசாலமா கேட்கணும். இப்ப ஒரு மனிதன் இன்னொரு ஆளுக்கு துஆ கேட்டா, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு துஆ கேட்டா மலக்கு என்ன சொல்லுவாரு? ஆமீன் யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள், வலக்க பிமிஸ், உனக்கு அது போல கிடைக்கணும். நான் ஒரு ஆளுக்கு கேட்டா எனக்கு ஒரு ஆளுக்கு கேட்ட மாதிரி கிடைக்கும். முழு உலகத்துக்கும் கேட்டா முழு உலகத்துக்கும் கிடைக்கிற அருள் எனக்கு கிடைக்குமா இல்லையா? இப்படி ஒரு ஹதீஸ் வருது, ஆனா அந்த ஹதீஸ் பலவிதமான ஹதீஸ். அப்படி ஒரு அந்த அதே கருத்துல வேற ஒரு ஹதீஸ் வருது, ஆனா அது பலவிதமான ஹதீஸ். ஆனா கருத்து இந்த சஹீஹ் ஹதீஸ்ல இருந்து வர கருத்து இருக்குதானே, நான் இன்னொரு ஒரு ஆளுக்கு யா அல்லாஹ் இவருக்கு நல்ல நல்ல ரஹ்மத்தை நீ காட்டி யா அல்லாஹ் இரக்கப்படி யா அல்லாஹ்னு ஒரு ஆளுக்கு துஆ கேட்கும் பொழுது மலக்கு சொல்லுவார், ஆமீன் யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள், வலக்க பிமிஸ்ல், அது போன்று உனக்கும் கிடைக்கணும். மலக்கு எனக்கு துஆ செய்றார். இந்த மலக்கு ஒரு ஆளுக்கு கேட்டால் உனக்கு அது போன்று என்று சொல்வார். நான் உலகத்துக்கே கேட்டா இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது போல உனக்கு கிடைக்கணும் தான் அர்த்தம். அப்ப எனவே நாங்க எப்பயுமே துஆவை திறந்த மனசோடு விசாலமாக நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அப்ப எங்களுக்காக துஆ கேட்கணும், எங்கட குடும்பத்துக்காக, மனைவி மக்களுக்காக. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. நல்ல மனைவி, நல்ல சாலிஹான மனைவி, சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான குடும்பம், கண் குளிர்ச்சி மிக்க குடும்பம், இதற்கு துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் ஆக்கிறியா அல்லாஹ், என்ன பிள்ளைகளை நல்ல சந்ததியை நல்ல பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், என்ன தாய் தந்தை எல்லோரையும் யா அல்லாஹ் பொருந்திக்கொள். அம்மா வாப்பாக்கு, மனைவி மக்களுக்கு, குடும்பத்துக்கு, எல்லோருக்கும் நாங்க துஆ கேட்கணும். உலகத்துக்கு இப்படி எல்லாருக்குமே துஆ கேட்கிற பொழுது அதை அல்லாஹு தஆலா நாங்க எங்கட திறந்த மனசோட நாங்க கேட்கிறதுனால அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அது போன்ற ரஹ்மத்தை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.